அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் உறங்கக்கூடிய நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்பொழுது இரு தோழர்களை பார்த்தால் அபூபக்கரும் உமரும் ரதியல்லாஹு அன்ஹுமா. அவரிடத்திலேயே நபி அவர்கள் கேட்டார்கள், இந்த நேரத்திலே வீட்டிலிருந்து வெளியே எதற்காக வந்தீர்கள் என்று. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயே கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல் ஜூ, நபி அவர்களே, பசியின் காரணம்தான் என்று கூறினார்கள். அதே காரியத்தை அந்த இரு தோழர்களும் நபியிடம் கேட்டார்கள், நீங்கள் எதற்காக இந்த நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்தீர்கள்? அந்த நபியும் கூறினார்கள், அதே பசியின் காரணம்தான் என்று கூறினார்கள். பின்பு அந்த இரண்டு சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு அன்சாருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய வீட்டிலேயே பேரித்தம்பழத்தை உண்ணிவிட்டு அந்த உண்ணக்கூடிய நேரத்திலேயே சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கூறினார்கள், வல்லாஹி, அல்லாஹின் மீது ஆணையாக, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா, இந்த பேரித்தம்பழத்தை குறித்து, இந்த உணவை குறித்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி கேட்பான் என்று கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, சாதாரண அந்த பேரித்தம்பழத்தை குறித்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வியை கேட்பான் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே மிக சிறந்த நிஅமத்தான ஒரு நிஅமத்து தான் ஹிதாயத். அந்த ஹிதாயத்தை குறித்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக கேள்வியை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இந்த ஹிதாயத்தை தவறான வழியிலேயே பயன்படுத்தாமல் நேரான வழியிலேயே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்குண்டான வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.